தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரமில்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கூறி ஸ்வேட்சை எம்எல்ஏ நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஸ்வேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் அவர் இன்று காலை சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதிர்க்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதிர்க்க, உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என கூறி ஸ்வேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். நேற்று முதல் சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது. 3 நியமன எம்எல்ஏ கூட மத்தியில் ஆளும் கட்சிக்கு கொடுக்கிறார்கள். ஆதி திராவிட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்கு முதலில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து முதல்வரிடம் கொடுக்க இருக்கிறேன். மற்றவர்களும் ராஜினாமா செய்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என நேரு எம்எல்ஏ தெரிவித்தார். முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ வந்து இங்க மக்கள் பணியை செய்யறதுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லாத சூழ்நிலையால இன்னைக்கு சட்டமன்றத்தையே புறக்கணிக்கிற அளவுக்கு முதலமைச்சருடைய நிலைமை இருக்கத்தான் பத்திரிகை வேலை இன்னைக்கு கேள்விப்பட்டேன். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதுச்சேரிக்கு தேவையான மாநில தகுதி இல்லாததுனால அதிகார மையம் மத்திய அரசு கீழே தான் இருக்குது. அப்ப இந்த மத்திய அரசு இருக்கிற இந்த அதிகார மையத்தால மாநில மக்களுக்கான நலத்திட்ட பணிகளோ இல்ல நமது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முடியோ இந்த உடனுக்குடன் மக்களை சென்றடையவில்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய திட்டங்களை அறிவிச்சோம். அதுல இன்னும் பல திட்டங்கள் கோப்பு திருப்பப்பட்டும் முடக்கப்பட்டும் அது எதுவும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்குது எனக்கு தெரிய வருது. அப்ப அதிகாரம் இல்லாத ஒரு சட்டமன்றம் நம்மளுக்கு தேவையா? அதற்கு நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிட்டு மாநில அந்தஸ்துக்கான தீர்வை நோக்கி நம்ம சென்றாதான் நாம் அந்த தகுதியை பெற்ற பிறகுதான் மக்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்மளுக்கு தகுதி உள்ள ஓட்டா மாறும். அதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அதை நம்ம உச்ச பதிவு சொல்லி நேரம் இது அதை நம்ம அதாவது நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை சிஎம்கிட்ட கொடுக்குறேன். அது இல்லாம இந்த சட்டமன்றத்தை நீங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணுங்கன்னு எனக்கு கோரிக்கை வைக்கிறேன். அப்பதானே அழுத்தம் கிடைக்கும். நான் ஒருத்தன் கொடுத்துட்டு போயிடுவேன். அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நான் வெளியில இருந்து மக்கள் பணி செய்வேன். எனக்கு வந்து அந்த எல்லா தகுதியும் இருக்குது. இது மூலியமாவது அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து புதுச்சேரி மாநிலத்துக்கான உரிமைக்கு போராட முன் வர வேண்டும். அவர்களுடன் நானும் பயணிக்கிறேன் என்று இதன் வாயிலாக தெரிவிக்கிறேன். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.